எங்களுக்கு ஆல்ரெடி எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்கு. அவர் சொன்னா சொல்லிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யார்? அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள். அவர் தான் இப்போ அண்ணாமலை அவர்கள் வி த லீடர் அப்படின்னு ஒரு ஒரு அமைப்பு வந்து ஆரம்பித்து அதை அரசியல் கட்சியாக மாற்ற போகிறாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் இன்றைக்கி ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கிறாங்க. முதல் பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. யங்ஸ்டர்ஸ் தான் டார்கெட் பண்ணுறோம், யங்ஸ்டர்ஸ் எங்கள் பக்கமாக நாங்கள் ஈர்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த தொனியில் தான் அவருடைய பேச்சு நிறையா கருத்துக்கள்லாம் இருந்துச்சு. இது தொடர்பாக கேட்குறப்ப செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஆல்ரெடி எங்ககிட்ட யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க, இவர் என்னத்துக்கு புதுசாக வராரு எனக்கே தெரியல அப்படின்ற லெவலுக்கு தான் பேசியிருக்காரு. ஆல்ரெடி யங்ஸ்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க. முதன்முறையாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய 4 லட்சம் தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து வாக்களித்து தாவேக்கா அப்படின்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை உலகறிய புகழ்பெற செஞ்ச ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு எங்களுடைய வருகைக்கு அப்புறம் நடந்திருக்கு. அப்பேற்பட்ட வரவேற்பு இருக்குது எங்களுக்கு. அவர் சொல்கிறாரு, பார்ப்போம் அவர் என்ன சொல்கிறாரு, என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலும் இது தனி மக்கள் சக்தி வாய்ந்த இயக்கம். அவரோடு செல்கின்றவர்கள் வேறு. பாரதிய ஜனதா கட்சி அவர் பல ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறார், தலைவர் பொறுப்பை ஏற்றிருக்கிறார். இப்போது புதிதாக கட்சிகள் துவங்கி இருக்கிறார். அங்கே இருக்கின்ற வரவேற்புகள் என்ன என்பதை பொறுத்திருந்துதான் பார்த்து அதற்கு பதில் சொல்ல இயலும். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலும் எங்களுக்கு வாக்களித்தவர்கள் அத்தனை பேரும் இளைஞர்கள், பெண்கள். அதே நேரத்தில் கல்லூரியில் படிக்கின்ற அத்தனை பேரும் முதல் வாக்குகளை நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்களுக்கு வழங்கினார்கள். அது மட்டுமல்ல, 2 மாத காலத்தில் விசில் சின்னத்தை வழங்கியதற்கு பிறகு மேலை நாடுகளிலே பல தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருப்போர் அத்தனை பேரும் 4 லட்சம் பேர் இங்கே வருகை தந்து விசில் சின்னத்தை உலகத்திற்கே பறைசாட்டி இருக்கிற நிலை தமிழ்நாட்டில் ஒரு வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது.